Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழன் ஃபார்ம். இன்னைக்கு நம்ம தமிழன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அப்டேட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேங்க. ஸோ இப்போ இந்த கேஜுக்குள்ள நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இவங்க தான் நம்ம தமிழன் ஃபார்முடைய சிப்பி பாறை ஃபீமேல் டாக் சிட்டு. இப்போ இவங்க செகண்ட் ஹீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹீட் முடிஞ்சு இப்போ செகண்ட் ஹீட் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம மேட் பண்ண போறோம். இப்படி மேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபீமேல் டாக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மெடிசன், என்ன ஃபுட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி ஷெல்டர் கொடுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஸோ இப்போ இது டிவார்மிங் டேப்லெட்டுங்க. ஹீட்டுக்கு வந்து டே 1 வந்து நீங்கள் கம்பல்சரி டிவார்மிங் டேப்லெட் கொடுத்தே ஆகணும். எதற்காக அப்படின்னா அப்போ தான் வயிற்றில் இருக்க புழு பூச்சி எல்லாம் வெளியே வந்துட்டு அந்த கன்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும், குட்டி உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டிவார்மிங் டேப்லெட் நம்ம கொடுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி கேஜில் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி வைக்கணும் டாக் ஹீட்டுக்கு வந்தோன்னே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டு வந்து வெளியே தான் கட்டியிருப்போம். இப்போ ஏன் கேஜுக்குள்ளே தனியாக விட்டுருக்கோம் அப்படின்னா ஹீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா மற்ற டாக் இது கிராஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரமும் மேல் அண்ட் ஃபீமேலை தனித்தனியாக பிரித்து வைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஃபீமேல் இந்த கிணலுக்குள்ளேயும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா சடனாக பார்க்கும்போது மேட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகும் அப்படின்றதுனால இந்த ஒரு ஸ்டெப்புங்க. ஸோ டிவார்மிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் காமிச்சேன் இல்லையா, அது வந்து 10 kgக்கு ஒரு டேப்லெட் அப்படின்ற மாதிரி நம்ம சிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேப்லெட் போட்டாலே போதும். பட் ஆனால் நம்ம ஒரு 3 டேப்லெட்டை போட்டு கரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கரைச்சி சிரஞ்சில் எடுத்து தான் டைலூட் பண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம். அப்படின்னும் போது கொஞ்சம் மேலே கீழே சிந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் 3 டேப்லெட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே கீழே சிந்தினா கூட 2 டேப்லெட்டுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனதாக நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அதனால் 3 டேப்லெட்டை போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டைலூட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டுக்கு டிவார்மிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ டிவார்மிங் கம்பல்சரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் குட்டியோட உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டிவார்மிங் மறக்காமல் பண்ணிடுங்க. ஹீட்டுக்கு வந்து டே 1லேயே பண்ணிடுங்க வெறும் வயிற்றுல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டே 2ல இருந்துன்னு சொல்ல முடியாது, டே ஹீட்டுக்கு வந்த நாள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் காலையில் கொடுக்குறீங்களா, அதுக்கு அடுத்து வைக்கிற நீங்கள் ஃபுட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு டானிக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 15 ml உங்களுடைய டாகுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெட் ப்ரொடியூசர் சிறப்பு வந்து ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. எதுக்காக அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் செக்ஸுவல் டிசைர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ப்ரீடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஸோ மேலினுடைய ஃபுட்டிலும் ஃபீமேலுடைய ஃபுட்டிலும் டெய்லி 15 days வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் ப்ரொடியூசர் சிறப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பால தான் வந்து இந்த வாட்டி நான் மேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். ஸோ வெளியே நிறையா மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணேன், வெளியே இந்த வாட்டி மேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் எங்கேயுமே மேல் குவாலிட்டியாக இருக்குன்னா அவங்ககிட்ட போய் போர்டிங் விடுற அளவுக்கு அவங்ககிட்ட நல்ல ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஃபீமேலுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மேல்லையே கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிம்பாலே கிராஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன். ஃபுட் ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானிக் கொடுக்க சொன்னேன் இல்லையா பெட் ப்ரொடியூசர், அது மட்டும் இல்லாமல் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ சிக்கனை வந்து நம்ம ஃபார்மில் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப்பே பண்ணிட்டோம். ஸோ சிக்கனுக்கு பதிலாக பீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 1 month-ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் தான் ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ரெகுலராக கொடுக்கல அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஹீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற போது குட்டி போடுற வரைக்கும் நீங்கள் பீஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேங்க. ஸோ ரெகுலராகவே பீஃப் தான் நம்ம போட்டுருக்கோம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாக் இருக்குது. 3 டாகுக்குமே ரெகுலராக மதியம் ஒரே ஒரு வேளை ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா பீஃப் கொடுத்துட்றோம். ஏன்னா முன்னே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸு எக் ரைஸ் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், பிஸ்கட்ஸ் கொடுத்துட்ருந்தோம். இப்போ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியாச்சு. எக்கு ஸ்டாப் பண்ணியாச்சு, எக்கு அப்பப்போ போடுவோம், சிக்கன் ரைஸ் ஸ்டாப் பண்ணியாச்சு, ட்ரை பிஸ்கட்ஸ் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரே ஒரு வேளை பீஃப் மட்டும் நல்லா ஹெவியாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணிடுறது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ மஸ்குலர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஷைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீஃப் சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லாவே எனக்கு ரிசல்ட் தெரியுது. அதனால் நீங்கள் கம்பல்சரியாக எல்லா டைமிங்கும் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி ப்ரீடிங் டைமிங்கில் கண்டிப்பாக பீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம சிட்டு இருக்காங்க, அடுத்து சிம்பா இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் தான் வந்து நம்ம அதிலே மேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கோம். ஸோ சிட்டினுடைய இன்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சுக்கு மேலே இருக்காங்க. நம்ம சிம்பாவுடைய இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்காங்க. சிம்பாவுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் தான் ஆகுது. ஸோ ஸ்டட் பண்ணலாம், ஸ்டட்டுக்கும் ஹைட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி 2-3 ப்ரீடர்ஸும் சரி டாக்டர்ஸும் சரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டட்டு விடுங்க, ஸ்டட் அடிச்சது அப்படின்னா ஸ்டட்டு விடுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மெச்சூரிட்டியும் டெவலப் ஆகும், ஃபுட் இன்டேக் அதிகமாகும், அக்ரஷன் எல்லாமே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம சிம்பாலே மேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து மேட் பண்ணியாச்சுங்க. ஸோ சிம்பாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஹேண்ட்லிங்லாம் பண்ணது கிடையாது. ஜஸ்ட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். எந்த ஒரு ஹேண்ட்லரும் இல்லாமல் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பக்கத்தில் தான் நிறுத்தணும். எப்போ மேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். 7th day 9th day 11th day இந்த 3 நாளும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட் பண்ணோங்க. ஸோ எந்த ஒரு ஹேண்ட்லருமே இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரகுலுமே இல்லாமல் சிம்பா வந்து பர்ஃபெக்டாக லாக் ஆகிட்டாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு கிடையாது. ஃபீமேல் நிறுத்தினோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட்டிங்காக ஆகிட்டான் நம்ம சிம்பா. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு இல்லை. ஸோ டே 1 7th day வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட் ஆகிட்டான் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ லாக் ஆகி அந்த டியூரேஷன் நிற்பாங்க பார்த்தீங்களா, லாக் ஆகி அந்த லாக் டைம் பீரியடுன்ட்டு. ஸோ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டு சிம்பா 2 பேர் லாக் ஆகி 17 minutes வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்லே இருந்தாங்க. டேட் 2 அதாவது 9th day லாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 22 நிமிஷம் இருந்தாங்க. 11th day மேட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டைமிங் இருந்திருக்கும்.
மாட்டேங்க. ஸோ 11th டே வந்து பார்த்தீங்கன்னா 31 நிமிஷம் வந்து லாக் ஆகி 2 பேரும் நின்னாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் 31 நிமிஷம் வந்து லாக் ஆகி நின்னாங்க, சிம்பாவும் சிட்டுவும். ஸோ 3 நாள் வந்து நம்ம மேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மகிட்ட மேல் இருக்குது அப்படின்றதுக்கோசரம் டெய்லியும் கண்டினியூஸாக மேட் பண்ணலாம் அப்படின்ற முடிவு மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து உள்ள பாஸ் ஆகிட்டு இருக்கும் டெய்லியும் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதனால் 7th டே பண்ணுறீங்களா, 8th விட்டு 9th பண்ணுங்கள், அடுத்து 9th விட்டு 11th பண்ணுங்கள். நம்மகிட்ட மேல் இருக்குது அப்படின்றதுக்கோசரம் நிறைய ப்ரீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுப்பாங்க. அது மட்டும் பண்ணாதீங்க. ஸோ மேலே தனித்தனியாக பிரித்து வச்சு ஒரே ஃபார்மில் இருந்தாலுமே தனித்தனியாக பிரித்து வச்சு ப்ரீடிங் டைமில் மட்டும் பக்கத்தில் காட்டுங்க. அதே மாதிரி டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர்வல் விட்டு பண்ணுங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கன்செப்ஷன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் டாக் ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா டிவார்மிங் கொடுக்க மறந்துடாதீங்க, பீஃப் கொடுக்க மறந்துடாதீங்க, பெட் ப்ரொடியூசர் கொடுக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி முக்கியமாக எந்த டைமிங்கில் மேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அனலைசிஸோட பண்ணுங்க. நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் இருக்காரு அப்படின்றதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அவர் கைடன்ஸ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மேட் பண்ணியாச்சு. நீங்கள் பக்கத்தில் இருக்க வெட்டினரி டாக்டரையோ வெட்டினரி ஹாஸ்பிட்டலையோ கன்சல்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்கை மேட் பண்ணுங்க. பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன் ரேட் இருக்கும். ஸோ அடுத்த கட்ட அப்டேட் என்ன இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.